அல்லேலூயா. சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. இப்பொழுதும் நம் எக்கால ஊதும் போது ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பும், கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 71:8 இப்படியாக சொல்கிறது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவனாலும் நிறைந்து இருப்பதாக. இப்பொழுது நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. At the center of it all, Jesus should be the center of our life. Jesus should be the center of our church. Let's invite our God to be the center. Let's give him his place. Let's enthrone him. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be, it's always been you, Jesus. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be you, Jesus. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be, it's always been you, Jesus. Jesus, nothing else matters. Nothing in this world will do. Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you are the center of it all. Jesus, be the center of my life. Jesus, be the center of my life. From beginning to the end, it will always be you, Jesus. Jesus, be the center of my life. Jesus, be the center of my life. From beginning to the end, it will always be you, Jesus. Jesus, be center of my life. Jesus, be the center of my life. From beginning to the end, it will always be you, Jesus. Jesus, from my heart
தேவனாகிய கர்த்தர் நீர் கடந்து வரும்படிக்கு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் என்னை தலை நிமிர செய்தீரே அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஒரு தரம் விழுந்தாலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை 7 தரம் எங்களை மறுபடியும் எழுப்பினீரே அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் தலையை நிமிர செய்தீரே. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தரே, கிருபையால எல்லாவற்றையும் அருளிலே எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, எங்களை மகிழ செய்தீரே, உமக்கு நன்றி.
வல்ல தேவனே, வல்ல தேவனே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? எத்தனையோ இடங்களில நாம் விழுந்து விட்டோம், நம்மால எழுந்திருக்க முடியாது என்று பல பேர் நிர்ணயித்த போது நம்மை மறுபடியும் தலையை நிமிர செய்து நம்முடைய ஸ்தானத்திலே நிறுத்தின தேவன் அவர். When everyone lost confidence, நம்ம மேல நம்பிக்கை இழந்த இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் மத்தியில நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரே தேவன் ஆண்டவர். அவருடைய வார்த்தையினால நம்மை பலப்படுத்தி 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 நம்மை ஸ்தானத்துல நிற்க வைத்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. என் கர்த்தர், என் கர்த்தர் நல்லவரே, என் கர்த்தர் நல்லவரே. இந்த அருமையான தேவனோடு உங்கள் வாழ்நாள்ல எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க நடக்க வாஞ்சித்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். என் நினைவெல்லாம் நீங்க தான்ப்பா, என் ஏக்கமெல்லாம் நீங்க தான்ப்பா, என் வாஞ்சையெல்லாம் நீங்க தான்ப்பா. அப்பா, நான் உங்க கூட நடக்கணும், நான் உங்க கூட பழகணும், உங்க சித்தம் நான் செய்ய வேண்டும் அப்பா. Yeah.
Everyone close our eyes. ஆண்டவருடைய கிருபாசன தண்டை கண்டு போக போகிறோம். Let's enter into the holy of holies. Let's go near him. அவர் கிட்ட போலாம், அவர் கிட்ட போலாம், அவருடைய முகத்தை தரிசிக்கலாம். He is here. அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கு, அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கு. Yes, the Holy Ghost is in the midst of us. The Holy Ghost is in the midst of us. அவர் நம்ம மத்தியில இருக்காரு, அவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு, அவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். ஓரி பாஷதர பலதியா, ஓரி கரபல வதர பலதியா ஷபரபல. அப்பா, நீங்க இருக்கீங்கன்றதை நாங்க உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீங்க இருக்கீங்கன்றதை நாங்க உணர உதவி செய்யுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா எங்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. Lord, pour down your rain. Lord, pour down the revival rain. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீது நீர் பொழிவீராக. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வாஞ்சையாய் இருக்கிற ஜனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், வாஞ்சையாய் இருக்கிற தேவ ஜனமே பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Lord for filling us with your Holy Spirit. இந்த வேளையில ஒரு தீர்மானம் நம்ம எடுக்க போகிறோம். இந்த வேளையில ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம். என்னவென்று கேட்டீங்கன்னா, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். வேற எந்த ஜெபமும் இப்ப நம்ம செய்ய போறதில்ல. Lord, let your will come down in my life. எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தலாமா? ப்ளீஸ், வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தலாமா? கண்களை மூடலாமா? ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபம் மாத்திரம் செய்யுங்களேன். உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்ப்பா, உங்க சித்தம். நான் பல நேரம் என்னோட நினைவு, என்னுடைய அனுபவம், என்னோட அறிவு, என்னோட நாலேஜ், என்னோட விஸ்டம், இது நடக்கணும் அது நடக்கணும், என் ஆசை இல்ல. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து தள்ளி வச்சுட்டு உங்க சித்தம் நடக்கட்டும் நம்ம சொல்ல போறோம். Everything is going to happen at the right time. Every blessing is going to follow you all the days of your life. When his will is going to come down, அவருடைய சித்தம் இறங்கி வரட்டும். நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதாக, என் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the good God bless you.